நாளையில இருந்து எந்த பிரச்சனையும் இல்ல. ரொம்ப அவசரப்படாதீங்கப்பா. உங்களுக்கு தாடி வளர்ந்து இருக்கான், அதனால அம்மா உங்களை வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. யார் இப்ப வீட்டை விட்டு போறது? நீங்க தானப்பா இப்ப சொல்லிட்டு இருந்தீங்க. நான் அத பத்தி சொல்லல. நாளையில இருந்து இந்த கட்டை நான் கட்ட தேவையில்லை. அப்படியே? இது இல்லாமலே நான் நடக்கலாம். கடந்த ஒரு மாசமா நான் கஷ்டப்பட்டது எனக்கு மட்டும்தானே தெரியும். ஆனா நாளையில இருந்து பிரச்சனையே இல்ல. இந்த கட்டு இல்லாம நான் நிம்மதியா இருப்பேன். பாவப்பா, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு புரியுது. உங்களுக்கு ரொம்ப அரிச்சிருக்கும்ல. பரவாயில்ல ஷின்சான், இப்ப அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரியா சொன்னீங்கப்பா. நாளையில இருந்து உங்க கால் அரிச்சாலும் உங்களுக்கு பிரச்சனையே இல்ல. எதுக்காக நீ அதையே சொல்லிட்டு இருக்க? என்ன இது, கால் வலிக்க ஆரம்பிக்குது. பயங்கரமா அரிக்குதே, அரிக்குது. அப்பா இப்படி பண்ணாதீங்கப்பா, எனக்கும் சொரியணும் போல இருக்கு. நானும் சொரிஞ்சுக்கிறேன். ஷின்சான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. ஆஹா, எட்ட மாட்டேங்குதே. இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளணும்னு நினைக்கிறேன். ஷின்சான், உன்னோட சின்ன கையால அந்த இடத்துல சொரிய முடியும். சீக்கிரமா வந்து சொரிஞ்சு விடு. சீக்கிரம். ஆஹா, அரிக்குதே அரிக்குதே. சொரிஞ்சு விடு ஷின்சான். சீக்கிரம் சீக்கிரம். நல்லா உள்ள கைய விடு. என்னால முடியல, என் கை உள்ளதான் எட்டுது. வேணும்னா குச்சி வச்சு சொரிஞ்சுக்கோங்க. ஷின்சான், எழுந்துரு. என்ன ரெண்டு பேரும் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? அப்பாவால என் கையில இருந்து பேட் ஸ்மெல் வருதுமா. என்னோட கால் பயங்கரமா அரிக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இன்னைக்கு ஒரு நாள் தானே, அப்புறம் எல்லாம் சரியாயிடும். உனக்கு அரிச்சாதான் என் பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியும். நீங்க அத பத்தியே நினைச்சிட்டு இருக்கீங்க, அது அப்படி இருக்கு. பேசாம நீங்க வேற ஏதாவது யோசிங்க. ஒருவேளை நீங்க டிவி பார்த்தா அதை மறக்கலாம்ல. சரி, டிவி போடு. உங்களோட கால் ரொம்ப அரிப்பு எடுக்குதா? வாங்குங்க காய் காய் நெக்ஸ்ட் சேனலை மாத்து. டேண்ட்ரஃப் அப்புறம் இச்சிங்காகவே இந்த மெடிக்கல் ஷாம்பு மாத்து. இந்த பொருள் கையில பட்டிட கூடாது, அப்புறம் பயங்கரமா அரிக்கும். அப்படியா? சரி சரி, மாத்து. சிஸ்டர்ஸ், என்னங்க? நர்ஸ், எனக்கு கொஞ்சம் மூக்கு அரிக்குது, உங்களால சொரிஞ்சு விட முடியுமா? கண்டிப்பா. இப்பதான் நிம்மதியா இருக்கு. தேங்க்யூ டாக்டர். இல்ல இன்னும் அரிக்குதா? டிவி ஆஃப் பண்ணு. போய் படுத்து தூங்கு ஷின்சான். போங்கப்பா. அரிக்குதே அரிக்குதே, முடியல, ரொம்ப அரிக்குது. இத பத்தி யோசிக்காம வேற எதையாவது யோசிப்போம். என்ன நடக்குதுங்க? அது அரிப்போட வலியும் சேர்ந்துருச்சு. அப்பா. என்ன ஷின்சான், நீ இன்னும் தூங்க போலையா? ஆக்ஷன் காமன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு. என்னோட ஆக்ஷன் காமனால தீர்க்க முடியாத விஷயம்னு எதுவுமே இல்லப்பா. இதோட கை எனக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஹா, கரெக்டா இருக்கு. இந்த கைய மட்டும் தனியா எடுத்து என் ஸ்டீல் வயரோட டாப்ல அட்டாச் பண்ணிட வேண்டியதுதான். அப்பா அப்பா, நீங்க என்ன பண்றீங்க? அத கொடுங்க, அத உடைச்சிராதீங்க. எனக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஒண்ணு தேவையில்ல. ஷின்சான், உனக்கு அப்பாவோட காலை விட ஆக்ஷன் காமெண்ட் தான் முக்கியமா? ஆமா, இதுதான் முக்கியம். டக்குன்னு பதில் சொல்லிட்டான். அரிக்குதே. ஷின்சான் என்ன மன்னிச்சிருப்பா. தயாராயிடுச்சு. ஆக்ஷன் ஹேண்ட். இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆக்ஷன் காமென்னா சும்மாவா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனே தீர்த்து வச்சிருவான். அரிப்பு நின்னுடுச்சு. அச்சச்சோ, உள்ள மாட்டிக்கிச்சு போல இருக்கே. எங்க இருக்கு? எங்க எங்க? அங்கதான் இருக்கு. எங்க மாட்டிக்கிட்டு இருக்குன்னு தெரியலையே. முடியல. இன்னொரு கைய வச்சு அதை எப்படியாவது எடுத்துடுற. மாட்டிக்கிச்சு. என்னது இது? இதை எப்படியாவது அவளுக்கு தெரியாம ஒளிச்சு வைக்கணும். எங்க இருக்கு? அச்சோ, ரெண்டுமே மாட்டிக்கிச்சே. இது வேற வழியே இல்ல. நாளைக்கு பதிலா இன்னைக்கே இதை ரிமூவ் பண்ணிட வேண்டியதான். இத கட் பண்ணிடலாமா? என்ன இது கட் ஆக மாட்டேங்குது?
என்னாச்சு மிஸ்டர் நொகாரா? ஒண்ணும் இல்ல டாக்டர், ராத்திரி முழுக்க தூங்கவே இல்ல. வேற ஒண்ணும் இல்ல டாக்டர், இன்னைக்கு பிளாஸ்டர் ரிமூவ் பண்ண போறீங்கல்ல, அந்த சந்தோஷத்துல அவர் தூங்கவே இல்ல. ஏன்பா ஷின்சான், உன்னோட ஆக்ஷன் காமின் எப்படி இருக்கு? அதை கொண்டு வந்திருக்கியா? அதை ஏன் கேக்குறீங்க? காலையில எந்திரிச்சு பாக்கும்போது அது எங்கேயுமே காணோம். நீ அதை எங்கேயாவது மறந்து வச்சிருப்ப, விடு, வேற வாங்கிக்கலாம். டாக்டர் கட்ட கழட்டுறீங்களா? சரி சரி. அப்பா சரி, நீங்க 2 பேரும் வெளியே போய் வெயிட் பண்ணுங்க. எதுக்கு? அம்மா இதை ரிமூவ் பண்றத நான் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்க கூடாது. அது இல்ல, நீ பிரிச்சா பயந்துருவியே. அதுவும் இல்லாம இதுல இருந்து பேட் ஸ்மெல் வேற வருது. நீ மயக்கம் போட்டு விழுந்துட்டீனா? நீங்க சொல்றதும் சரிதான். கட்டை பிரிக்கும் போது பேட் ஸ்மெல் வரும். அதத்தான் நானும் சொன்னேன். பாத்தீங்களா, டாக்டரே சொல்லிட்டாரு. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. என்ன வேடிக்கை பாக்குறீங்க? இவ்வளவு தூரம் சொல்றேன், என் பேச்சை யாரும் கேட்க மாட்டீங்களா? சரி சரி, நாங்க வெளியில வெயிட் பண்றோம். அம்மா விடுங்கம்மா, என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வரேனே. வேண்டாம் வேண்டாம், அப்புறம் உனக்கு ஏதாவது வந்துட போகுது. டாக்டர், அது என்ன விஷயம்னா? இதுதான் விஷயமா? இந்த பொம்மையோட கை உங்க கட்டுக்குள்ள இருக்கா? சரி சரி, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்ன? நீங்க இத வச்சா கட் பண்ண போறீங்க? கவலைப்படாதீங்க மிஸ்டர் நொஹாரா, இது உங்க கட்டை மட்டும் தான் கட் பண்ணும், தோலை எல்லாம் கட் பண்ணாது. மிஸ்டர் நொஹாரா, நார்மலா இந்த மாதிரி ஸ்மெல் வராதே. அதான் எனக்கும் தெரியல. ஆஹா, முடியல. என்ன மன்னிச்சிருங்க. ஸ்மெல் தாங்க முடியல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க டாக்டர். ஆஹா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. சுத்தமா அரிப்பே இல்ல. அப்பா நான் ஆக்ஷன் காமனை கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்க. அப்படியா? எங்கப்பா இருந்துச்சு? ரெஸ்ட் ரூம்ல. பாத்தியா, நீதான் மறந்து எங்கேயாவது வச்சிருப்பேன்னு சொன்னல. ஆனா என்னன்னு தெரியலப்பா, ஆக்ஷன் காமனோட 2 கையில இருந்தும் பேட் ஸ்மெல் வருதே. பல தடவை வாஷ் பண்ணியும் ஸ்மெல் போக மாட்டேங்குதே. அதுவா, ரெஸ்ட் ரூம்ல இருந்ததுல, அதான் அப்படி இருக்கும். என்ன சொல்றீங்கப்பா? மன்னிச்சிரு ஷின்சான், நான் உனக்காக புதுசு வாங்கி